எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் மொழிப்பிரியன். நான் கடந்த ஒரு 3 மாதமாக ஆசிய நாடுகளில் கல்வி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆசிய நாடுகளில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கேன். இப்போ நான் எங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து நாட்டில் சங்மாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணத்தில் பான் பலான் மலை கிராமத்தில் உள்ள ஒரு அரசு பள்ளி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு விஷயம் கல்வி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக, தாய்லாந்தில் கல்வி முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் இங்கே உள்ள பள்ளி மாணவர்கள் ஆங்கிலம் தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுப்பதற்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே பர்மா, கம்போடியா நாடுகளில் ஆங்கிலம் தெரியாமல் கஷ்டப்படக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலம் சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி நான் இங்கே தாய்லாண்டில் இந்த பள்ளியில் ஆங்கிலம், அதே மாதிரி கணிதம், சமையல், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் இந்த பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். என்னோட சேர்ந்து என் பையனும் ஆங்கிலம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். தாய்லாந்து அரசாங்கம் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க. இலவச கல்வி கட்டணம், இலவச யூனிஃபார்ம், அதே மாதிரி தொடக்கப்பள்ளியில் பயிலக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுது. அதே மாதிரி ஒரு பள்ளி மாணவர்களுடைய குடும்பம் வருமானத்தில் குறைஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிராமத்தில் பயிலக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியாக வாகன வசதியும் இங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை வழங்கப்படுது. என்னதான் தாய்லாந்து அரசாங்கம் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய கல்வி மாணவர்களுக்கு சலுகைகள் கொடுத்தாலும் நம்ம தமிழ்நாடு மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலுடைய மோகம் இங்கே அதிகமாக தான் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் குழந்தைகளை சேர்க்கறதுக்கு இங்கே விருப்பப்பட மாட்டுறாங்க. பள்ளிக்கூட அமைப்பு, ஆசிரியர்கள், வகுப்பறை, இப்படி எல்லாமே அரசாங்கம் கொடுத்துருந்தாலும் மாணவர்களுடைய விகிதம் பார்த்திங்க அப்படின்னா 100 மாணவர்களுக்கு கீழே தான் இந்த பள்ளியில் இருக்காங்க. இந்த மாதிரி அரசு பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நாட்டு காசுப்படி பார்த்திங்கன்னா 50,000லேருந்து 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குது. என்னதான் நல்ல சம்பளம் அவங்க வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு போதிய ஆங்கில புலமை இல்லாமல் இருக்குது. அதனால் மாணவர்களுக்கு ஆங்கிலம் சரியாக சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருக்குது. ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு ஏபிசிடியோட சரியாக தெரியலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. பள்ளி படிப்பை முடித்த ஒரு மாணவனுக்கு ஆங்கில அறிவுன்னு சொல்லக்கூடியது 20% தான் இருக்குது. அதனால் அவர் சரியான ஒரு வேலை வாய்ப்புக்கு போக முடியாமல் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் கல்வி பயிலவோ இல்லை வெளிநாட்டில் வேலை செய்யவோ அவரால் முடிகிறது கிடையாது. நம்மளை போல் வெளிநாட்டினர் இங்கே தாய்லாந்து வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மொழி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது நிறையவே இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள மக்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தாய்லாந்தில் உள்ள ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு மில்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் கூட இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரியாமல் இருக்காங்க. தாய்லாந்து அரசாங்கம் ஒரு மன்னராட்சியாக இருக்கிறதுனால பெரும்பான்மையான மக்களின் குறைகள் மன்னரால் நிராகரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. சரி, நாம் இப்போ தாய்லாந்துடைய கல்வி முறையை பார்க்கலாம். தாய்லாந்து கல்வி முறையில் 4 விதமான கல்வி முறைகள் பின்பற்றப்படுது. இதில் முதல்ல இருக்கக்கூடியது ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், மூலக்கல்வி. இரண்டாவதாக இருக்கக்கூடியது பிரைமரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வி. மூணாவதாக இருக்கக்கூடியது லோயர் செகண்டரி எஜுகேஷன், கீழ்நிலை உயர்கல்வி. நாலாவதாக இருக்கக்கூடியது அப்பர் செகண்டரி எஜுகேஷன், மேல்நிலை உயர்கல்வி. பள்ளி சம்பந்தமான இந்த 4 கல்வி முறைகளை தவிர்த்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வெளிவர்றவங்களுக்காக ஒகேஷ்னல் எஜுகேஷன், தொழில் சார்ந்த கல்வி. அதற்கடுத்து ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த 2 கல்வி முறைகளை பள்ளி படிப்பு முடித்ததுக்காக வச்சுருக்காங்க. இப்போ நாம் ஒவ்வொரு இதையும் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். 3 வயசுலேருந்து 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்காக ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், அதாவது மூலக்கல்வியை தாய்லாந்து அரசாங்கம் கொடுத்துட்ருக்கு. இது கட்டாயம் கிடையாது. அடுத்து பிரைமரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வி. இது 6 வயசுலேருந்து ஆரம்பிக்குது. இதில் கிரேடு 1லேருந்து கிரேடு 6 வரை இருக்கக்கூடியது. அடுத்து லோயர் செகண்டரி எஜுகேஷன், அதாவது கீழ்நிலை உயர்கல்வி கிரேடு 7லேருந்து கிரேடு 9 வரை இருக்கக்கூடியது. அடுத்து அப்பர் செகண்டரி எஜுகேஷன், அதாவது மேல்நிலை உயர்கல்வி,
அப்படின்னு சொல்லக்கூடியது கிரேட் 10ல் இருந்து கிரேடு 12 வரை இருக்கக்கூடியது. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வெளிவரக்கூடிய மாணவர்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் போன்ற தொழில் கல்வியும் இந்த அரசாங்கம் வழங்குது. இதை தவிர்த்து தொழில் சார்ந்த இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு கிராஜுவேட் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, டாக்டரேட் டிகிரி இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியும் அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னதான் தாய்லாந்து அரசாங்கம் இந்த கல்வி முறைகளை சரியான முறையில் அமைச்சிருந்தாலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, தாய்லாந்துடைய தற்போதைய பாடத்திட்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதே மாதிரி ஓல்டு சிலபஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மாணவர்கள் இதை படிக்கிறதுக்கு சிரமப்படுறதுனால மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இவங்களுடைய பாடத்திட்டத்தை நான் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் மாணவர்களின் எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய பாடத்திட்டங்கள் சரியான இதில் கொண்டு வரப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் முதலாவதாக ஆங்கில பாடத்தை சரியாக சீரமைக்க வேண்டும். ஆங்கில புலமை பெற்ற ஆசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் குறைந்தபட்சம் 5 பேர்களாவது நியமிக்கப்பட வேண்டும். இங்கே உள்ள மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்காங்க. அதனால் மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நிறைய கொடுக்கப்பட வேண்டும். இதே மாதிரி நிறையா விஷயங்களை நான் ஆசிரியர்கள்ட்ட சொல்லும் பொழுது ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்களே தாய்லாந்து அரசாங்கத்துக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் சொல்கிறது போல் ஒரு இந்திய கல்வியாளராக நீங்கள் சொல்லும் பொழுது அரசாங்கம் ஏற்றுக்குருவாங்கன்னு சொன்னாங்க. அதன்படி நான் தாய்லாந்து அரசாங்கத்துக்கு என்னுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் ஒரு இமெயில் அனுப்பினேன். நான் அனுப்பின இமெயிலுக்கு ரிப்ளையும் அவங்க பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு இந்திய கல்வியாளராக எங்களது மாணவர்களின் நலனை அக்கறை கொண்டு நிறையா யோசனைகளையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் ஆலோசிச்சுட்டு வர்றோம். உங்களின் ஆலோசனைகளுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி அரசாங்க சார்பில் குறிப்பிட்டிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. Hi Bob. Hi Mr. Akram and Mr. Shiblee. How are you? I'm good. What about you? I'm very good, thank you. So this is Mr. Bob. He's working as an English teacher at Ban Phalan school. Actually, we came from India and taught English and many other things here. Could you tell us what was our teaching methodology? Okay. First of all, it's gonna be English teaching, right? English teaching, you use a practical method, just like you use activity, bowling activity, just like you throw the balls. And how many you get, you count that number. You don't translate it. You use it, you don't translate. Just like 1 is number 1. But in Thai, we gonna translate it in Thai. Just like 1, which means nung. But you don't translate it, which is a good method. But because the kids don't make more complicated on the mind. Just like 1 is 1, not 1 is nung. No, that's very good method. The next one is mathematics. Mathematics is you have a teacher about mathematics, right? And after that, you drawing, you just draw the kids step by step, not make it more complicated. It's very good. That's very good one. And the cooking, you put Indian recipe. That's a very good one. So I take recipe to my home and take on my own one. Puri masala. That's very good. Delicious. Yeah. Thank you for that. And the last one is breath exercise. That's very good method. You done that to every class before class to open their mind to be able to learn 100%. Yeah. Yes, thank you. So, and did the students learn something new from us? Learn? Yeah. So much. Just as I said, the English method. Okay. You teach them about just for example a banana. You don't need to translate to Indian, right? But in teaching Thai, we have to translate to Thai first, and after that you learn English. But you just showing banana. It's banana, not Thai gluai. We say Thai gluai, right? But banana is banana. Yes. Yeah, that's very good method. For example, yeah. And drawing. Actually, it's called the visual learning method. Yes. Okay. Yes. And the drawing, you're teaching them step by step. You just like make a paper small of it, make it a circle and a square. You drawing by step, and make it very easy for them. Yeah, that's very good one. Especially brain exercise. Many method. Yeah, you can watch this. You show it on YouTube, right? Yeah,
I watched it and I learned some. Yeah, just like this. Yeah, right. Yeah, that helps me a lot. Just like this. Oh shit. Yeah. Yeah. Oh, yeah. Okay. Yeah, that's it. Okay, that's it. So in Asian countries, the students are so bad at English, especially in Thailand. I've observed them that they are so bad at English. So for that, I have provided 6,000 visual vocabularies to the students, and I have provided that key to the teachers, and they are using it every day to improve their knowledge in English. So what's the beneficial to that? So what do you exactly see? Yeah. First of all, I have to thank you to Akram and Shiblee. Yeah, that provide me the gift that you give to me at very benefit, because it provides numbers, it provides readable word vocabulary. It's like a karaoke words and phonics and visual. Yeah, that's very good for learning vocabularies and helps us a lot. So we don't need to make a more flashcard, more entertainment to allure kids. Yeah, that helps a lot. Yeah, many methods. Yeah, thank you so much to Akram and Dr. Shiblee. Yeah, I appreciate so much that you guys choose this school to come. Yeah, it's so lucky to all the kids and the teacher in here. You're just like the light. Yeah, lead the way to the darkness. Yeah, you're just like the leader for this school. You give us a method. Your program that teach us 6,000 vocabularies that helps me a lot to learn to teaching kids. Yeah, it's not a goodbye. I'm gonna say see you again. Yes. Yeah, it's not only goodbye. Yeah, we will see each other again. I'm looking forward to see you next year. Yeah, definitely we are ready to teach you. Yeah, you are my teacher now, and Akram too. Yeah, you are my teacher now. You are so good at it. You give me many techniques to learn language. Yeah. Yes. That helps me a lot. Right now, I'm inspired myself to learn another language, not only English and Thai. Yeah, I'm gonna learn more language because of you guys. Thank you so much. Thank you. Thank you. Welcome. சரி, இவ்வளோ நேரம் மிஸ்டர் பாப் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.